போலீசாரின் மரணத்தால் பெண்ணின் மரணத்துக்கு நீதி கிடைக்குமா? சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம் என்று தெரிந்து தமது செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தமக்கான இலக்கை கச்சிதமாக அடைய வேண்டும் என்பதற்காக யாரை எங்கு எப்போது என்ற நிலை மாறி இடித்து தள்ளிவிட்டு சென்று விடுகிறார்கள். பெரும்பாலான விபத்துகளுக்கு சாட்சிகள் இல்லை. கண்டவர்கள் சாட்சி சொல்ல தயார் நிலையிலும் இருப்பதில்லை. அதேபோல் வீதியில் நடந்து செல்பவர்கள் குற்றுயிராக இருப்பவரை கைபேசியில் படம் எடுத்திருப்பார்கள். அதை பார்த்த ஊடகங்களும் அவற்றை செய்தியாக்கிவிட்டு கடந்து செல்வார்கள். இதுதான் ஜதார்த்தம். ஆனால் கடந்த 28ஆம் திகதி சட்டவிரோத மண் அகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரத்தை மடக்கி பிடிக்க முற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதி தள்ளி உயிரிழந்துள்ளதுடன் மத்திய போலீஸ் உத்தியோகத்தர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் இச்சம்பவத்தை அடுத்து ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கூட்டம், விசேட தீர்மானங்கள், புதிய செயலிகள் என்று என்னென்னமோ சொன்னார்கள். அவர்கள் அவ்வளவு சொல்ல காரணம் ஒரு போலீசாரின் இறப்புத்தான். போலீஸ் அதிகாரியை மோதி தள்ளிய உளவு இயந்திரம் கிளாலி பகுதியில் மீட்கப்பட்டது. அதன் பின் அந்த உளவு இயந்திரத்தில் உதவிக்காக போனவர் புத்தளம் பாலாவியில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். அதேபோல் அந்த உளவு இயந்திரத்தின் உரிமையாளர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார். ஆனால் இதுவரை உளவு இயந்திர சாரதி கைது செய்யப்படவில்லை. அவரும் விரைவில் கைது செய்யப்படுவார். காரணம் போலீசாரை கொன்றவராச்சே. அதேபோல் ஆட்டை திண்டு மாட்டை திண்டு போலீஸ்காரனை திண்டு விட்டார்கள் என்று அமைச்சர் முதலை கண்ணீர் வடிக்கும் பொழுது நிச்சயம் இந்த உளவு இயந்திர சாரதியின் கைது துரிதப்படுத்தப்பட்டுவிடும். யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் NCGD 1947 என்ற இலக்கத்தகடுடைய உளவு இயந்திரம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கச்சாய் வீதியில் ஒரு பெண் ஒருவரை மோதி தள்ளியிருந்தது. சம்பவம் இடம்பெற்ற பொழுது அந்த பெண்ணும் அவருடைய உறவினரும் கச்சாய் வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே திசையில் வந்த உளவு இயந்திரம் போலீசார் தம்மை பின்தொடர்வதை அவதானித்து கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் வந்து தமது உளவு இயந்திரத்திற்கு முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியது. இந்த சம்பவத்தில் நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற பெண் உயிரிழந்தார். அதே உளவு இயந்திரம் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி காலை 10:27க்கு கச்சாய் வீதியில் இந்த பெண்ணை மோதி தள்ளியது. அதேபோல்தான் கடந்த 28ஆம் திகதி காலை 9 மணிக்கு இடைப்பட்ட வேளையில் போலீசாரை இடித்து தள்ளியது. மேற்படி சம்பவத்தில் ஒரே உளவு இயந்திரம் இருவரை பலியெடுத்திருக்கிறது. இரு சம்பவமும் காலை நேரம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இடம்பெற்ற விபத்திற்கும் விபத்தால் ஏற்பட்ட இறப்புக்கும் முறையாக வழக்கு பதியப்பட்டு குற்றமிழைத்தவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் கடந்த 28ஆம் திகதி போலீசாருக்கு விபத்து ஏற்பட்டிருக்காது. கடந்த செப்டம்பர் மாதம் இதே உளவு இயந்திரம் ஒரு பெண்ணை படுகொலை செய்துவிட்ட பொழுது எந்த போலீசில் வழக்கு இருக்கிறது? அல்லது எந்த போலீசார் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள்? எந்த நீதிமன்றம் பிணை வழங்கியது? எதுவும் யாருக்குமே தெரியாது. வழமையான பாணியில் மோதி தள்ளிவிட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதும் வழமை போல் வாகனத்தை கைவிட்டுவிட்டு ஓடிப்போய் தலைமறைவாவதும், வாகன உரிமையாளர் எனக்கு எதுவும் தெரியாது, சம்பளத்துக்கு வந்தவர்களால் ஏற்பட்ட இழப்பு என்று சொல்லிவிட்டு பின்கதவால் வாகனத்தை எடுத்துச் செல்வதும் இலங்கையில் வழமையாகிவிட்டது. ஒரு சில நாளில் மறைந்திருந்த சாரதி மீண்டும் விடுப்பில் இருந்துவிட்டு வருவது போல் வந்து தன் பணியை தொடங்கி விடுவார். எனவே எங்கள் நாட்டில் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த உளவு இயந்திர சாரதியை கட்டாயம் கைது செய்வார்கள். அவருக்கான தண்டனை கடுமையாக கிடைக்கும். ஆனால் இந்த இடத்தில் சாரதி மட்டும் தவறானவர் இல்லை. அந்த சாரதியை அனுப்பிய முதலாளியும் தண்டிக்கப்பட வேண்டியவர். காரணம், சாரதிக்கு பயணத்துக்கான பணமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் முதலாளியிடம் தான் பேரம் பேசி வாகனத்தை வாடகைக்கு பெற்றிருப்பார்கள். அல்லது முதலாளி தன் வாகனத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயலை செய்ய கருவியாக சாரதியை பயன்படுத்தியிருப்பார். எனவே இதில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட வேண்டியவர் உளவு இயந்திரத்தின் முதலாளிதான். இந்த போலீஸ் அதிகாரியின் மரணம் இன்னொரு பெண்ணின் மரணத்துக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும்.
அன்று நந்தகுமார் ஜெயலட்சுமியின் சகோதரி மற்றும் உறவினர்கள் இதுதான் உறவை மோதிய உளவு இயந்திரம் என்று காட்டும் பொழுது நடவடிக்கை எடுக்க தவறிய போலீசார் இன்று அதே உளவு இயந்திரத்தால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை இழந்திருக்கிறார்கள். சட்டவிரோத மண் அகலப்படுவதால் கனிய வளங்கள் பாதிக்கப்படுகிறது. வெள்ளத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அத்தோடு ஒளித்து ஓடி ஏற்படும் விபத்துக்களால் உயிரிழப்புகள் அதிகரிக்கிறது. மின்சார பாவனை கட்டுப்பாடு என்ற பெயரில் இன்றிலிருந்து இலங்கையில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தெருவீதி மின்விளக்குகள் ஒளிர்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த டிப்பர், எந்த உளவு இயந்திரம் எந்த திசையில் பயணிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பகலிலேயே படுகொலை செய்பவர்களுக்கு இரவு நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது. எனவே மக்களாகிய நாம் எமது பாதுகாப்பை நாமே உறுதிப்படுத்த வேண்டும். துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும் என்பது போல் டிப்பரையும் டிராக்டரையும் கண்டால் ஓரமாக சிக்னலை போட்டுவிட்டு நில்லுங்கள். முந்தவும் போகாதீர்கள், சமாந்தரமாகவும் போகாதீர்கள், பின்னுக்கும் போகாதீர்கள். தற்பொழுது வடமாகாணத்தில் இயந்திர வடிவில் யமன் திரிகிறார். கவனம்.